Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் கோவை மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ்குமார், நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கும் நிலையில் அங்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க சுரேஷ்குமார். வணக்கம் திவ்யா. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் மொத்தம் 27,44,742 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் 84.7% வாக்குகள் பதிவாகி இருந்தன. கிட்டத்தட்ட 23,72,000 மேற்பட்டோர் வாக்குப்பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்ற வாக்குப்பதிவு முடிவு பெற்ற பிறகு அந்த வாக்கு என்னும் மையமான ஒரே மையம்தான் கோவை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவை தடகம் சாலையில் அமைந்துள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் தான் அந்த வாக்கு என்னும் மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு 10 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவான அந்த வாக்கு இயந்திரங்கள் அனைத்துமே இங்கே பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த வாக்கு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அறைகள் அனைத்துமே மாவட்ட ஆட்சியர் கண்முன்னே சீலிடப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு செய்யப்பட்டு வருகிறது. இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. நாளை நடைபெறக்கூடிய இந்த முக்கியமான ஒரு திருப்பத்தையும் பல எதிர்பார்ப்புகளையும் பல்வேறு எண்ணங்களையும் இருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை நாளான நாளை பல்வேறு ஏற்பாடுகளை கோவை மாவட்ட நிர்வாகம் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு தொகுதிக்கும் 14 மேசைகள் வீதம் மொத்தம் 146 இவிஎம் மேசைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் தபால் என்னும் பணிகளுக்காக தனியாக மேசைகள் 37 மேசைகள் போடப்பட்டிருக்கின்றன. சரியாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 8:30 மணிக்கு இவிஎம் மிஷின்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி துவங்க இருக்கிறது. குறிப்பாக சராசரியாக 14 மேசைகள் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு போடப்பட்டாலும் பெரிய தொகுதியாக கருதப்படும் கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு மட்டும் 20 மேசைகள் போடப்பட்டிருக்கிறது. சுற்றுகள் பொறுத்தளவுக்கு சராசரியாக 20 முதல் 25 சுற்றுகள் வரை போடப்பட்டிருக்கிறது. கவுண்டம்பாளையத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 28 சுற்றுகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முகவர்கள் மற்றும் அலுவலர்கள் அனைவருமே காலையில் சீக்கிரமாகவே இந்த மையத்துக்குள் வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முகவர்களுக்கு QR கோடு மூலம் அனுமதிக்கக்கூடிய அடையாள அட்டையை கொடுப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. மேற்கொண்டு 24 மணி நேரமும் இங்கு பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அதே சூழ்நிலையில் கண்காணிப்பு கேமராக்களும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் இந்த மையத்தில் அமைக்கப்பட்டு அதற்கான கட்டுப்பாட்டு அறைகளும் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக மீடியாக்களுக்கும் தனியாக ஒரு இடம் இருக்கிறது. மேற்கொண்டு வாக்கு எண்ணும் மையத்திற்குள் எவ்வித எலக்ட்ரானிக் பொருட்களோ மொபைலோ எடுத்து செல்லக்கூடாது என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். 10 சட்டமன்ற தொகுதிகளையும் பொறுத்தளவுக்கு ஒரு தேர்தல் வாக்கு எண்ணும் கண்காணிப்பாளர் உட்பட 10 சட்டமன்ற தொகுதிக்கும் 10 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு கீழாக நுண்பார்வையாளர்கள் மற்றும் அலுவலர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து காலை 8 மணி முதல் இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் அதற்கான ரிசல்ட்டுகள் வெளியிடப்பட இருக்கிறது. அதற்காக வாக்கு எண்ணும் மையத்துக்கு வெளியே பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிகமாக கூட்டம் கூடக்கூடாது என்பதற்காக இங்கு பல்வேறு இடங்களில் பேரிகார்டு போட்டு தற்போதே எங்கெங்கு பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்பதை குறிப்பிடும் வகையில் தற்போதே இந்த பேரிகார்டுகள் போடப்பட்டிருக்கின்றன. இங்கு வரக்கூடிய வாக்கு எண்ணும் மையத்துக்கு வெளியே வரக்கூடியவர்கள் வாகனங்களை யாரும் இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு ஒட்டி நிறுத்தக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 10 இடங்களில் அதற்கான பார்க்கிங் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மையமே தற்சமயம் ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையத்தின் சுற்று வட்டார பகுதிகளும் இந்த மையத்துக்கு மேலேயும் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு அம்சங்கள் நாளை வாக்கு எண்ணும் மையத்தை பொறுத்தளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.